ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸ் பற்றி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிப் போயிடலாம். கம்மல் திருகாணி இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அடிக்கடி லூஸ் ஆகிடும், சில சமயம் கலண்டு விழுந்துடும். நம்ம பெரியவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. சில சமயம் தொலைஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவும் கலண்டு விழுன்ற பயமே இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து இருக்கிறதுலையே டார்க் கலர் நெயில் பாலிஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து திருகாணியில் பேக் சைடு லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாட்டிக்கலாம் கம்மலில். இப்படி செய்கிறப்ப நல்லா டைட் ஆகிடும், எப்போவுமே கலண்டு விழுன்ற பயமே இருக்காது. இப்போது இதே டிப்பை நம்ம கம்மலுக்கு மட்டும் இல்லை, காலில் போடுற வெள்ளி கொலுசு திருகாணிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கார்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முழுசாக கூட வேக வைக்கலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் முழுசாக வேக வைக்கணுன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரம் தேவைப்படும். இந்த மாதிரி கார்னை உரிச்சிட்டு நம்ம வேக வைக்கிறப்ப சின்ன பாத்திரம் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் 1 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரோ மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சு ஒரு ரோ மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டா போதுங்க. அதுக்கப்புறம் நகத்தை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். முத்துக்கள் வந்து தனித்தனியாக வந்துடும். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாங்க. இப்போது நம்ம பூரி சுடுறப்ப பூரி வந்து நல்லா புசு புசுன்னு உப்பி வரணுன்னா பூரி மாவு பிசைகிறப்ப இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். பூரிக்கு மாவு பிசைகிறப்ப 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போது கோதுமை மாவும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசையணும். முதல்லையே தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு நல்லா முடிஞ்ச அளவு நல்லா டைட்டாக பிசையணும். அப்போ தான் பூரி வந்து எண்ணெயே இழுக்காது, அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பலாக வரும். சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. சோடா உப்பு இல்லாமையே நல்லா பூரி நல்லா உப்பி வரும். பூரி சுடுறப்ப நம்ம வந்து ஒரு சின்ன பேன் யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா அதில் தான் குறைவான எண்ணெய் தேவைப்படும். இது நம்ம பெரிய பேன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டி வரும். யூஸ் பண்ண எண்ணெயே திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறப்ப அது வந்து அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. நம்ம இந்த மாதிரி ரவை சேர்த்து பூரிக்கு மாவு பிசைகிறப்ப பாருங்கள், எண்ணெயும் அவ்வளோ தேவைப்படாது, நல்லா உப்பியும் வந்திருக்கு. இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா, சப்பாத்தி மாவு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நம்ம கோதுமை மாவு சேர்த்து தேய்ச்சி விடுவோம். கோதுமை மாவு வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ போட்டுட்டு நம்ம கைகளால் எடுத்து தேய்ச்சி விடுவோம். மிச்சமான மாவு வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சோன்னா வண்டு விழுந்துடும். அந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து கோதுமை மாவை போட்டு வச்சுட்டு தேவைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கைகளால் தொட போகிறதில்ல, அதனால் நம்ம கோதுமை மாவும் வேஸ்ட் ஆகாது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல டிப்பு தாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ தான் வீட்டில் சேஃப்டி பின் வாங்கி வச்சாலும் நம்ம அவசரத்தில் எங்கேயாவது கிளம்பிட்டுருக்கிறப்ப சேஃப்டி பின் தேடினா நம்ம கைக்கு எதுவுமே மாட்டாது. எங்கே இருக்குன்னு தெரியாது, தேடிட்டுருப்போம். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. அந்த வளையலில் நம்ம இருக்கிற சேஃப்டி பின் எல்லாமே எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வளையலில் மாட்டி வச்சிட்டோன்னா தொலையுன்ற டென்ஷனே கிடையாது. நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இந்த வளையலிருந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேங்க, வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.